anchored in Christ என்ற தலைப்பிற்கு இணையாக கிறிஸ்துவின் வசனத்தில் நிலை கொண்டிருப்போம் என்ற கருத்தினை வலியுறுத்தும்படி நமது ஆலயத்தின் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஒரு குழு நாடகத்தை நடிக்க இருக்கிறார்கள். நாம் அனைவரும் கண்டு மகிழ்வோம். அமைதி 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 எல்லாரும் அமைதி காக்கவும். யாருமே இல்லை, அமைதியாக தான் இருக்குது. பேசுங்க. பேசும்போது குறுக்க பேசாத. சாரிண்ணே. பரவாயில்லையே, நம்ம மாநாட்டுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு. அண்ணா கண்ணை திறந்து பாருங்க. இங்கே வருகை தந்திருக்கும் மூவரசம்பட் வாழ் மக்களே, அலைகடல் என திரண்டிருக்கும் கழக தொண்டர் பெருமக்களே, இருக்கிறதே 4 பேர். அலைகடல் ஆமாம், ரொம்ப இருக்கு. பேசும்போது குறு பேசாதீங்கடா. ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் மறந்துட போகுது. சாரிண்ணா பேசலவா. ஓகே, உங்கள் அனைவரும் சார்பாக என்கேகே கழகத்தின் சார்பாக உங்களை வருக என்று வரவேற்கிறேன். என்கேகேனா என்னங்க அது? என்ன கட்சி? இவன் வேற மானத்தை வாங்குறானே, அதுதான் காசு கொடுத்து ஆளை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது. சேர்த்த ஓகே, என்கேகே என்றால் நாங்கள் கேள்வி கேட்போர் கழகம். அப்படியே இருப்பான். அவர் கேள்வி கேட்கவா? நாங்கள் தான் யாரை வேணாலும் கேள்வி கேட்போம், எப்போ வேணாலும் கேள்வி கேட்போம், எங்கே வேணாலும் கேள்வி கேட்போம். அப்படி என்ன கேட்டீங்க தலைவர் இது வரைக்கும்? ஏய் கருப்பு சட்டை, நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். தலைவர் யாரும் கருப்பு சட்டையே போடல, அதோ பின்னாடி போட்டிருக்கான் பாரு. தலைவரை கண்ணாடி போடுங்க. கொடுத்த 100 ரூபாய்க்கு வேலை செய்யுங்கடா, சும்மா கூவின்னு இருக்காதீங்க. சாரி பேசல. வந்தமா தலைவரை வாழ்க சொன்னமா, சாப்பிட்டமா, போயிட்டே இருங்க. வாழ்க. தலைவர் வரும்போது சொல்லுங்க. சாரி தலை. சரி ஓகே, சொல்ல வந்ததே மறந்துடுறேன். நான் எப்படி நான் கரெக்டான டைம்ல மாநாட்டை முடிக்கிறது? மார்க் வேற போட்டாங்கன்னா என்ன பண்றது? மார்க் போயிடும்ல. சேர்த்த ஓகே, என்கேகே கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் மீண்டுமாக வரவேற்கிறேன். இப்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது கழகத்தின் சிங்க தலைவர், தங்க தலைவர் அண்ணன் பாண்டித்துரை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கடவுள் தலைவர் வாழ்க. வழி விடுங்க, ஏற்கனவே டைம் ஆயிட்டு இருக்கு. இப்போது எங்க சிங்க தலைவர் வீர உரையாற்றுவார். அன்பார்ந்த மக்களே, ஹலோ. என்னடா இவர் பேச யாருமே இல்லை, அதுக்குள்ள சோடா குடிக்கிறாரு. சொல்லி வச்சுட்டு வந்துருப்பாருடா. சார்ஜல லோக்கல் கைக்கு வர கோவப்படுது. ஆமா தலை, இந்த மாலை என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? பயங்கரமா இருக்கு. மாலை 500 ரூபாய்க்கு வாங்கின தலை, ஒரு 5000 ரூபாய் கேட்டு வாங்கிடல தலைவரே. உங்களை பார்த்தா பின்னாடி பேசுறாங்க, உட்காந்து ஜூஸ் குடிச்சிருக்கீங்க பாருங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கினேன், அது ஒரு 10 ரூபாய் கேட்டான். நம்ம தலைவர் அதெல்லாம் குத்துறாரு, செம்ம மூட்ல இருப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் பேருக்கும் புகழுக்கு எது வேணாலும் பண்ணுவார் தலைவர். நமக்கு கொஞ்சம் கேளுங்க, சந்தோஷமா கொடுப்பாரு. கொடுப்பாரு, அதெல்லாம் குத்துருவார் தலைவர். லோக்கல் கை கோவம் வருதுடா. சார் தலைவா. அன்பார்ந்த மக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, தொண்டர்களே, வந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் வணக்கம். இன்றைய 420வது வட்டம் கழக தலைவர் 420 கழக தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை, இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். 420க்கு 420 தலைவர் வாழ்க. இந்த மாலை மரியாதைகளுக்காகவோ நான் ஆசைப்பட்டவன் இல்லை. இந்த மாலை மரியாதைக்கு இன்னும் மாலையே போடல, அதுக்கு தான் கூவுறாரு போல. நமது தென் சென்னை இளைஞர் அணி சார்பாக அன்பு அண்ணன் ரோஜா பூ கலர் போல் உள்ளவர், ரோஜா அழகு போன்று உள்ள நமது தலைவர்களுக்கு இந்த மாலையை அணிவிக்கிறோம். ஆதாமிய வாழ்க்கை பொருந்த மூத்த போய் மாறிக்கிறாரு இவரு. இளைஞர் அணி வேறையா? நாங்கள் கேள்வி கேட்போம். தலைவர் வாழ்க. பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்போம், சட்டமன்றத்தில் கேள்வி கேட்போம், நீதிக்காக கேள்வி கேட்போம், நீதிக்காக கேள்வி கேட்போம், நீதிக்காக கேள்வி கேட்போம். மக்களே,
மக்களே, எங்கள் தங்க தலைவர் அவர்களுக்கு, எங்கள் பாசத்துக்குரிய தலைவர் அவர்களுக்கு, எங்கள் வணங்காமுடி தலைவர் அவர்களுக்கு கொடுப்பா, நீ போடுற மாதிரி இருக்கிறது 4 முடி, அது வணங்கினா என்ன, வணங்கலன்னா எங்களுக்கு என்ன? தலைவர் வாழ்க, தலைவர். நாங்கள் கேள்வி கேட்போம், நீதிக்காக போராடுவோம், நேர்மைக்காக போராடுவோம், நீதிக்காக போராடுவோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வாங்க வாங்க. வந்திருக்க கூடுதல் பெரியவர்களுக்கு வணக்கம். என்டிடிஏ கட்சி சார்பாக அந்த தொண்டர் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்துங்க அண்ணன் வாழ்த்திருக்காக வந்திருக்கோங்க. அண்ணன் வந்து பெரிய தலைவருங்க. அண்ணனை மாதிரி யாரும் இல்லைங்க. அண்ணன் தான் இதுக்கு ஆப்டான தலைவருங்க. தலைவர் இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாதுங்க. இவர் ஜெயிக்கணுங்க. எல்லா சர்ச்சிலையும் ப்ரேயர்லாம் பண்ணோங்க, ஃபாஸ்டிங்கோடு இருந்தவங்க. நாமுங்க அண்ணனுக்கு பதவிக்கு பவருக்காக இல்லைங்க, பாசத்துக்காக தானுங்க. அதனால தானுங்க அண்ணன் பேசினார்னு வச்சுக்கோங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுக்கும். அதே மாதிரி அவர் கேட்குற கேள்வியெல்லாம் பாருங்கள், இந்த வால் மாதிரி கூராக இருக்குங்க. அதுக்காக தான் அண்ணனுக்கு கோயம்புத்தூர்லேருந்துங்க 15 கிலோ வெள்ளி வால் ஒன்று பிரசன்ட் பண்ணாலும் வந்திருக்கோங்க. ஆனால் இதெல்லாம் விசுவாசம் உட்காருங்க, விசுவாசம் பரவாயில்லைங்க. விசுவாசம் உட்காரதே இல்லைங்க, பேரே சொல்ல மாட்டேங்க. இந்த வாழை பிரசன்ட் பண்ணாலும் வந்திருக்கேன். ஆனால் இந்த வாழை பிடிங்கண்ணா. அண்ணன் இந்த வாழை பிடிச்சோன்னு பாருங்க, அண்ணன் வந்து ராஜா தேசிங்க மாதிரி இருக்காருங்க. ஆனால் நீங்க நல்லா இருக்கணுங்க, நல்லா இருக்கணுங்க. ஹலோ, யாரு? எப்போங்க? ஒரு நிமிஷம் தலைவர். தலைவர் ஒரு நிமிஷம். தலைவரே, உங்கள் ஃபியூஸை பிடிக்கிட்டாங்க. கரண்ட் பில்லாம் கட்டியாச்சப்பா எப்பயோ? தலைவரை சங்கத்தை கவுத்துட்டாங்க, சங்கத்தை ஊற்றிட்டாங்க. அதனால வீட்டில் ரைடாம், ஆஃபீஸ்லேயும் ரைடாம், கார் டிரைவர் கார் எடுத்து திண்டிவனம் தாண்டிட்டாங்க அதுக்குள்ளே. அதனால் இப்போ வெளியே நிற்கிறவங்க வீட்டெலாம் கடன் காசு கொடுக்கணும். காசு இருக்கா கையில் இல்லையான்னு பாருங்கள். பட்டம், பதவி, பணம், பொருள், பட்டம், பதவி, பணம், பொருள் எல்லாமே போயிடுச்சு. இப்போ என்ன செய்யறது முடிவு பண்ணிட்டு வெளியே ஆளுங்க நிற்கிறாங்க. ஐயோ ஐயோ, பதவி போயிடுச்சாமே. ஏன் போச்சு? எதுக்கு போச்சு? விடுங்கண்ணே பார்த்துக்கலாம். அண்ணா பேசிக்கலாண்ணே. பதவி இல்லாத தலைவருக்கு எதுக்கு பொன்னாடை? நான் எடுக்கிறேன் பொன்னாடை. அண்ணா பேசிக்கலாண்ணா. அண்ணா விடுங்கண்ணே. அண்ணா விடுங்க தலைவர். கொடுப்பா விடுங்க பொன்னாடை. இது நேரத்துக்கு வேணாம், விடுங்க வேணாம். எடுத்துட்ட மானமே போன பிறகு மாலை இருக்கு. விடுங்க பேசிக்கலாம். அண்ணா உடுப்பா 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 அப்பா அப்பா உடுப்பா, அது மாலை உடுப்பா, மாலை உடுப்பா. என்னப்பா நீ எல்லாம் கட்சியில் இருக்கும்போது எவ்வளவு பண்ணியிருக்காருக்கா, கொஞ்சம் கூட நன்றி இல்லையே. பணம் இருக்கும்போது எல்லாம் என் கூட இருந்தாங்க. வாப்பா நீயாவது வாப்பா. என்னப்பா என்ன பேச்சு? என்ன ஜக ஜக ஜகன்னு லந்து வேற. இந்த வணங்காமுடிக்கு இது வேற கேடு, அவங்க கிரீடம் வேற. மாலை கொடு. உடுப்பா அப்பா உடுப்பா அப்பா ஒன்று உடுப்பா. என்கிட்ட பணம் இருக்கிற வரையில் எல்லாம் இருந்தாங்க. என்னங்க இப்படி ஆகி போச்சுங்க? ஆமாம் வாப்பா. அதை கவலைப்படாதீங்க, நம்மளோட சம்பாரிச்சில் ஏக்கர் கணக்கில் பூமி போய் வாங்கி வச்சுருக்குங்க, அதுவும் சம்பாரிச்சிடலாம். என்ன ஆனால் ஓப்பா. என்னப்பா என் முன்னால் உட்கார மாட்டியப்பா? பின்ன ஒவ்வொருத்தரும் வாரம் கால் நோவுதில்ல. என்னப்பா நீ? ஏப்பா பாண்டித்துறா? என்னப்பா பேர் சொல்லி கூப்பிடுற? வேறு பாண்டித்துறை தானே. பஞ்சதுரை உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறேன். இவ்வளோப்பா எல்லாம் பிடிங்கிட்டாங்களாம்மா. பணம் போச்சு, பதவி போச்சு, ஏக்கருக்கு பூமி போச்சு, சொத்து போச்சு, வீடு கூட பிடிக்கிட்டா, காரை விட்டு டிரைவர் ஓடி போட்டானம்மா. இப்போ என்ன பண்ண போகிற? அரை பாவி, இதுக்கு என்ன சொல்லுவாங்க? அண்ணன் கபடி ஆகிட்ட வேற என்ன பண்ணப்பா இப்படி பேசுகிற? சரி, எவ்வளோ விசுவாசம் சம்பாதிச்சிருக்கேன் சார். ஏதோ கஷ்டம்னு வச்சுக்க, நம்ம வீட்டு பக்கம் தோட்ட பக்கம் தயவுசெய்து வந்துடாத போ. என்னப்பா இப்படி பேசுகிறப்பா? போன வருஷம் டொனேஷன் கொடுத்தா கோயம்புத்தூருக்கு வெயிட் பண்ணிருக்கேன் அறுவாலை வச்சுக்கிட்டு வெட்டுறதுக்கு. இனிமேல் தயவுசெய்து வந்துடாத. அது சரி, என்ன பண்ணுறது? ஆமாம், இப்போ பதவி போச்சு, என்ன பண்ணுறது? உனக்கு போல யாரும் போட்டிருப்பாங்க? அந்த காடப்பள்ளி கந்தசாமி, அவனுக்கு கொலை கேஸ் இருக்காச்சு. வேறு யார் இருக்கிறா? அவர் யாராவது இருப்பார்னு நினைக்கிறேன். சரி, என்ன பண்ணுறது? அப்பா, உனக்கு அரசியலே தெரியலப்பா. ராஜா தேசிங் மாதிரினா நம்பிட்டேன். அது சரி, நாய்கரண மாதிரி பூவெல்லாம் விழுந்து கிடக்குது.
ப்ராப்பர்ட்டியில் முடிவு பண்ணாங்களா? நான் தான் அப்பயே சொன்னேன் தலைவர்களை சேராதுன்னு சொல்லி, எட்ட வச்சுக்கன்னா கிட்ட வச்சுக்கிட்டேன். அது சரி, நம்ம ப்ராப்பர்ட்டி எங்கப்பா? அது இல்லைப்பா, அது இல்லைப்பா, இல்லை கொடுத்துடலப்பா. கத்தி அது இல்லை, அது இல்லை, வாங்கிட்டு போயிட்டாங்க. கூடப்பா சின்ன பிள்ளை மாதிரி, அதோட காய்கறி கூட வெட்ட மாட்டேன். கொண்ட வை கூடப்பா, சொல்லல வாங்கி கொடுத்துருக்கேன். இது கொண்டு போய் கொடுக்கலன்னு வச்சுக்கா, இது செஞ்சு கொடுத்தோன்னு காசு கொடுக்கலாம். சரி, கத்தி என் இடத்துல வைப்பானல்ல, நான் என்ன பண்ணுவேன்? அது சரி, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இறப்பா ஃபோன் வருது. இப்படி ஆகிப்போச்சு. ஹலோ அண்ணா, வணக்கங்கண்ணா. அண்ணா தெரியுங்க, உங்களுக்கு தான் பதவி கிடைக்கும்னு தெரியுங்க. ஆனால் உங்களுக்கு தானே கிடைக்குங்க, நீங்கள் தான் அதுக்கு ஆப்டான ஆளுங்க. ஆனால் உங்களுக்கு பதவி கிடைக்கணும் தானேங்க எல்லா சர்ச்சிலையும் போய் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோங்க, ஃபாஸ்டிங்லாம் இருந்தோம்ண்ணா. ஆனால் எனக்கு சொன்ன முன்னாடி ஒரு பாண்டித்துறை ஒரு பஞ்சத்துறை போட்டுருந்தாங்க. ஐயா இவனை யாரும் தெரியாதுங்கண்ணா, வீட்டுக்கான போனது இல்லைங்க. ஆனால் இந்த கான்ட்ராக்டுங்க ஆமாங்க நீங்கள் செய்வீங்கண்ணா. ஆனால் இப்போ தானே உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேங்க. ஆனால் வெள்ளிங்க ஆமாங்க, இந்த கார் ஏற்றுனுங்கண்ணா, ஒரு 1 ஹவரில் அங்கே இருப்பேனுங்க. வந்துடுறேண்ணா. சரிங்கண்ணா. என்ன என்ன விசுவாசம்? என்ன என்கிட்ட சொன்ன விஷயத்தை அப்படியே ஆறாம் கையடிச்ச டைலாக் அங்கே அடிச்சுன்னு பார்க்குறியா? அது அரசியல் பாசம் நீ வேற என்னப்பா பாசம் மரியாதை தலைவர். ஆனால் நீ பதவி பவர்னு சொல்ல நம்பிட்டியாக்க. பாஸுக்கு யார் இருக்கா? பதவி பவர். ஒரு கையெழுத்து போட்டால் கான்ட்ராக்ட் கிடைக்குது, காசு இருப்பேன்னு பார்த்தேன். இப்போல்லாம் போச்சல்ல, நீ அண்ணா கான்ட்ராக்டுக்காக. சரி, இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறா? பஸ்ஸில் கூட மகளிர் தான் இலவசம். உனக்கு கார் கிடையாது, ஒன்று கிடையாது. போட்டு நடந்து போயிட ஒன்று பண்ணு. நான் தலைவர்கிட்ட போய் சேர்றேன், ஏதாவது ஒரு கட்சியில் பார்த்து சேரு, இல்லைன்னா சேர்த்து விட்றேன். ஆனால் அங்கே வந்து உட்காரக்கூடாது, பேச சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அரசியல் தெரியாமல் இருக்கிற இதெல்லாம் அரசியல் சகஜமாப்பா. கடவுளே ஆண்டவா, என்கிட்ட பணம் இருந்த வரையில் எல்லாம் எப்படி இருந்தாங்க? பணமும் பதவியும் போனதுக்கப்புறம் எல்லா மக்களும் என்னை அவமானப்படுத்துகிறாங்க, எவ்வளோ நிந்தைக்குள்ளாக்குறாங்க. கடவுளே தலைவரை வருத்தப்படாதீங்க, நாங்கள் கூட இருக்கோம் எல்லாத்துக்கும். நீ யார் என் கூட இருக்கிற? ஆமாம் தலைவரே, வருத்தப்படாதீங்க, நாங்கள் எப்பவும் கூட தான் இருப்போம். ஒரு ஃபோன் பண்ணுங்க, உடனே வந்துடுறேன். சரிங்க தலைவரே? எங்கே போகிறப்பா? வரேன் தலைவரே. எப்போ வாட்சி எந்த வாட்சி? 3 மாதம் சம்பளம் பாக்கி, அதுக்காக நான் ஆகட்டும் தலைவர். இப்போ வாட்சி எந்தப்பா? ஐயா சோதரையா. ஐயா வாங்க ஐயா. தோத்தனையா, நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வரை நல்லா தான் இருந்தேன். இப்போ என்னாச்சுயா? எல்லாம் போச்சு ஐயா. என்கிட்ட பணமும் பதவியும் இல்லைன்னு தெரிஞ்சவங்க எல்லாம் ஒன்று விட்டு போயிட்டாங்க. அது இருக்க வரையில் என் கூட எல்லாமே இருந்தாங்க ஐயா. எல்லாம் போலியாக இருந்திருக்காங்க ஐயா. அதான் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கன்னு சொல்லுது. நீங்கள் இந்த உலக பிரகாரமான ராஜ்யத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் புகழுக்கும் பெயருக்கும் ஆசைப்பட்டீங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆலயத்துக்குலாம் வரீங்களா? வருவேனே ஐயா, ஆலயத்துக்கு வருவேனே. ஒரு நாள் நான் பார்த்தது இல்லையே. நான் கொஞ்சம் வெளியே இருந்துட்டு அப்படியே போயிடுவேன் ஐயா. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நான் இதோ வாசற்படி என்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வாசம் பண்ணுவேன்றாரு. நீங்கள் ஆலயத்துக்குள்ள வரல, அதனால வார்த்தையை கேட்கல. காணிக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன் ஐயா. காணிக்கையும் நீங்கள் உங்கள் வெளியே நிற்கிறது முக்கியம் இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள உள்ள வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும். அந்த வசனத்தில் வேரூண்டி நின்றா மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பாடுகள் வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் இப்போ நிர்கதியாக இருக்கீங்களே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் வேரூண்டி இருந்தால் அதை தாங்கி கொள்வதற்கும் அதை தப்பி செல்வதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு வழியை கொடுத்துருப்பாரு. இப்பவும் ஒன்றும் இல்லையா? சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் மனம் மாறினா கூட ஆண்டவர் எல்லா விதமான இக்கட்டிலேருந்து விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். சரியா? நான் உங்களுக்கு வேதத்திலேருந்து ஒரு பகுதியை நான் வாசித்து காட்டுறேன். எபேசியர்லேருந்து ஒரு வசனத்தை வாசித்து காட்டுறேன். அதன்படி நீங்கள் நடப்பீர்களானா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மறுவாழ்வை தருவார். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்னா, ஆகையால் தீங்குகள் அவர்களை எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவராய் நிற்கவும் திராணி உள்ளவராய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களை தொடுத்தவர்களாகவும் பொல்லாங்கனியையும் அக்னி ஆசிரியங்கள்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்ற கிரீடத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். நிச்சயம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஆண்டவர்களை பலப்படுவீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுதலை பண்ணுவார். மீண்டும் ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார்.
வருத்தப்படாதங்க ஐயா. நன்றி ஐயா. நீங்கள் உலக பிரகாரமான ஒரு வாடிப்புற கிரீடத்துக்கு ஆசைப்பட்டீங்க. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையில் நிலைத்து நிற்பின்னா அதில் வேறொன்று நிற்பீர்களானால் வாடாத ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சரியா ஐயா? ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி.